வணக்கம் அன்பு சொந்தங்களே. பாருங்கள், நான் சங்குப்பூ பறிக்கிறேன். நான் சங்குப்பூ இன்றைக்கு பூத்தப்பூ, காலையில் பூத்தப்பூ இரவு அப்படியே மடிஞ்சிரும். ஸோ இந்த பூ நான் பறித்து கொண்டு போயிட்டு தேநீர் போட போகிறேன். எப்படி பண்ண போகிறேன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். பூவெல்லாம் பறித்துக்கிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ பூவெல்லாம் மிக அழகாக சிறப்பாக இருக்குது. இப்போ இந்த பூவை இந்த காம்பு இருக்குங்க இல்லையா, இந்த காம்பை நீக்கிட்டு இந்த காம்பை இப்படி நீக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டுக்கலாம். சரியா? போட்டுட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. பூவெல்லாம் மாஞ்சி நம்ம கப்பில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் நல்ல கொதி நீரை நம்ம இதுக்குள்ளே போட்டு 10 நிமிஷம் இதை மூடி வச்சோம்னு சொன்னால் 10 நிமிஷம் மூடி வச்சுருந்து பார்ப்போம். அதோடைய பெனிஃபிட் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சங்குப்பூ 10 நிமிஷம் ஆச்சு தண்ணியில் போட்டு. தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குன்னு. இந்த சங்குப்பூ நீங்கள் ஒவ்வொரு நாள் தினமும் நீங்கள் எடுத்துக்கொள்வதனால் ஏற்படும் நல்ல பலன்கள் சருமம் ஆரோக்கியமாக இருக்கும். உச்சந்தல் ரத்த அழுத்தத்தையும் குறைக்கும். அது மன அழுத்தத்தை கூட ரொம்ப குறைக்கக்கூடியதாக இருக்கும். அது சில பேர்த்துக்கு சாப்பாடு ஜீரணமாகாமல் இருக்கும். நீங்கள் சாப்பிட்ட பிறகு அது ஜீரணமாகும். அப்புறம் உடல் சூட்டை ரொம்ப ரொம்ப தணிக்கும். சில பேர்த்துக்கு முடி உதிர்வுகள் அதிகமாக இருக்கும். அந்த முடி உதிர்வுகளையும் தணிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் இந்த பூவை நல்லா நீக்கிடுங்க. இப்போ நீக்கி நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, இதில் கொஞ்சமாக தேன் அல்லது எலுமிச்சை சாறு விட்டு நீங்கள் தினமும் குடிச்சிட்டு வாங்க. இந்த பூவோட ஒரு அதிசயம் என்னென்னா, காலையில் பூ பூக்கும், ஈவினிங் இந்த பூ அடுத்த நாள் இந்த பூ உயிரோடு இருக்காது. அப்போ இந்த பூ காலையிலேருந்து மாலை வரைக்கும் உங்களுடைய செடியில் இருக்கும். மாலையில் நீங்கள் கொண்டாந்து இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை தரும். எனக்கு தெரிந்த பலன்களையும் உங்களுடன் பகிர்ந்துள்ளேன். உங்களுக்கு தெரிந்த பலன்களையும் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.